நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் அதிக கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சி மாட்டு கச்சுப்பில் 7 சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. 7 மாடுகளுமே நல்ல தரமான மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது. இளம்பல்லில் தான் விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது. கம்மி பட்ஜெட்டில் தாங்க அந்த 7 மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்குது. 7 மாடுகளுமே நேரில் போய் பார்த்து செக் பண்ணி ஒவ்வொரு மாடுகளையும் நம்ம தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ரத்த செவலை சந்தனப்புலன்னு சொல்லிட்டு எல்லா கலர்லையும் இருக்குது. அதே மாதிரி இளம்பல்லையும் மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனைகள் தெரிஞ்சுக்க. அப்படி ஒரே இடத்துல இருக்குதுங்க. எல்லாமே நல்ல தரமான மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது. நம்ம தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாமே. எல்லாமே கம்மி பட்ஜெட் மாடுகள், நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பார்த்தீங்கன்னா தான் இந்த மாடுகளோட தகவல் அனைத்துமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். ஒரு 13 to 15 லிட்டர் வரலையும் கறவை தேவைப்படுறவங்க தாராளமாக அந்த மாடுகளை தேர்ந்தெடுத்துக்கலாங்க. எல்லாமே நல்ல மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது. அதனால் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாடுகள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் கேட்டிங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்து வையம்பட்டி என்ற கிராமத்தில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாமே இளம்பல்லு மாடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 2 பல்லு பல் போடாத கிடாரி, 4 பல்லு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு 13 to 15 லிட்டர் வரையும் தாராளமாக எல்லா மாடுகளும் கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலாவது பார்க்கக்கூடிய இந்த ரத்த செவலை 2 பல்லுன்னு சொல்லியிருக்காங்க. மாடு வந்து 2ஆம் ஈத்து தான். 9 மாதம் சினையா இருக்கக்கூடிய மாடுங்க. என்ன கண்ணு போடுறதுக்கு ஒரு 3லேருந்து ஒரு 4 நாட்கள் கன்று ஈன்றோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அருமையான மடி செட்டுங்க, அருமையான உடல் அமைப்பு, நல்ல காம்பு கட்டான மாடுன்னு சொல்லியிருக்காங்க. சுழித்தவரெலாம் எதுவும் இல்லை, சுழி சுத்தமான மாடுங்க. எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கும். நல்ல சைனிங்கான மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்கிட்டு, நல்ல முகலட்சணமான மாடுங்க. டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்மளோட விற்பனையாளர் தெரிவிச்சிருக்கோம். அப்படி 4 காம்பு நல்லா சீராக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்கும் கறவைக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாளர் தெரிவிச்சிருக்கோம். அப்படி ஒரு 4-5 ஈத்துக்கு மாடாகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய இந்த மாடும் பல் போடாத கிடாரிங்க, பல் போடாத கிடாரின்னு சொல்லியிருக்காங்க. தலையீத்து கிடாரி தான். ஒரு 10 to 13 லிட்டர் வரையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் தலைச்சனைக்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். அதாவது 9 மாதம் சினையாக இருக்குது. இன்னும் ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். அருமையான உடல் அமைப்புங்க, நல்லா சைனிங்கான கிடாரி. எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கும். அட்ரஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. திருச்சி மாவட்டம் மணப்பாறை எடுத்து வையம்பட்டி என்ற கிராமத்தில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது. டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் உண்டுங்க. எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கும். ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். மடிக்கூச்சல் இல்லாத மாடிங்க. இந்த கிடாரிலாம் பின்னாடி நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கக்கூடிய கிடாரி. வாங்கினீங்கன்னா ஒரு கண்டினியூஸாக மாடை மெயின்டைன் பண்ணலாம் 4-5 ஈத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எப்போவுமே 10 மாடுகள் கட்டுத்துறையில் இருக்கும் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்கோ. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாடுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம். இப்போ 2 ஈத்து மாடுகள் வேணும்னா 2 ஈத்து மாடுகளை எடுத்துக்கலாம். இல்லை ஈத்து மாடுகள் வேணும்னாலும் ஈத்து மாடுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையாளர் தெரிஞ்சுக்கோ. அப்படி அவரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், தொடர்பு கொள்ளுங்க. 8148287119ங்கிற நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம மூன்றாவதாக பார்க்கக்கூடிய இந்த போடி மொட்டை டைப்பு செவலை மர ரொம்ப ரேர் கலரும் கூட, நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து 2ஆம் ஈத்து மாடு. இது வந்து கடைப்பல்னு சொல்லியிருக்காங்க. 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க. நான் கண்ணு போடுறதுக்கு 10 நாட்கள் எடுத்துங்க. நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடு. ஒரு 13-15 லிட்டர் வரையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். ரொம்ப ரேர் கலரு, நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நேரில் வாங்க, வந்து பார்த்தீங்கன்னா தானே மாட்டோட உடலமைப்பு எப்படி, மடு செட்டு எப்படி, சுழித்தவர் எப்படி எல்லாமே நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். நல்ல நயமான மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 10 மாடுகள் இருக்கிற பக்கம் நம்ம தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ 1 மாடு 2 மாடு இருக்கப்போ நம்ம அந்த மாடுகளை தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 10 மாடுகள் இருக்கிறப்ப நம்ம பொறுக்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை வச்சுருக்கோம். எல்லாமே இளம்பல்லு மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது. கடைப்பல் வேணும் உங்களுக்கு, பெருங்கறவை 20-25 லிட்டர் வரையும் கறவை வேணும் அப்படின்னா நம்ம அதையும் தேர்ந்தெடுத்து வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையாளர் தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு வந்து ஒரு 13லேருந்து ஒரு 17 லிட்டர் வரையும் கறவை உள்ள மாடுகள் இருக்குது. ஒரு 10 மாடுகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம 4ஆவதாக பார்க்கக்கூடிய மாடு இது நல்ல பெரிய சைஸ் மாடு, பெருங்கொம்பு மாடு. மாடு வந்து 2ஆம் ஈத்து 6 பல்லுன்னு தான் சொல்லியிருக்காங்க. 2ஆம் ஈத்து 6 பல்லுங்க. நல்ல மடி செட்டோட இருக்குது பாருங்க மாடு. இன்னும் 10 நாள் பிடிக்குங்க. நல்ல 10 நாள் பிடிக்கும். 9 மாதம் சினையா இருக்கக்கூடிய மாடு. இன்னும் 10 நாள் டைம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கும். ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். மடிக்கூச்சல் இல்லாத மாடு. ஒரு 15லேருந்து ஒரு 17 லிட்டர் வரையும் கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாட்டுக்கு சுழித்தவரெலாம் எதுவும் இல்லை, சுழி சுத்தமான மாடுங்க. கட்டுத்துறைக்கு ஏற்ற மாடு, நல்ல லாபங்கள் ஈட்டி தரக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு நல்ல நகுன்னு நல்லா சைனிங்காக இருக்குது பாருங்க. மடி ஃபுல்லாக எடுத்துச்சுன்னா மாடு வேற லெவலில் இருக்கும். அவங்களாம் 20-25 இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. இதெல்லாம் ஒரு 5 லிட்டர் வரையும் கெப்பாசிட்டி கொண்ட மாடு அப்படின்னு உண்மையை சொல்லி விற்கிறாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக
தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா மாடுகளுமே நல்ல முகலட்சணமான மாடுங்க, கட்டுத்துறைக்கு ஏற்ற மாடு, நல்ல லாபங்கள் ஈட்டி தரக்கூடிய மாடு. புதிதாக தொழில் தொடங்க தாராளமாக அந்த மாடுகளை தேர்ந்தெடுத்துக்கலாம். நல்ல லாபங்கள் ஈட்டி தரக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம 5வது பார்க்கக்கூடிய மாடு வந்து ஹச்சப் மாடு. ஹச்சப்பில் பெரிய ஹச்சப்பு, நல்ல பெரிய சைஸ் ஹச்சப்பு மாடு வந்து 6 பல்லு 2ஆம் ஈத்து மாடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இந்த கண்ணு போடுறதுக்கு 10 நாட்கள் பக்கம் பிடிக்கும். ஒரு 15 to 17 லிட்டர் வரையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். தண்ணி தமிழ்நாட்டில் அருமையாக எடுத்துக்கக்கூடிய மாடு. மாடுகள் பூராமே வீடியோவில் பார்க்கறதோட நேரில் வந்து பாருங்கள். நேரில் பார்த்தா மாடு அது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்லா நல்ல மாடுகளாக இருக்கும். நல்ல சைனிங்கான மாடு. எல்லா கிளைமேட்டுக்கும் கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கூடிய மாடு. 2ஆம் ஈத்து மாடு, 3ஆம் ஈத்து மாடு. உங்களுக்கு தேவையான மாடுகளை தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எப்போவுமே 10 to 15 மாடுகள் இருக்கும் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாடுகளோட விலையும் வித்தியாசம் வரும். 60,000லேருந்து 40,000 35,000 கூட மாடுகள் இருக்குது அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சிருக்காங்க. அதனால் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி இந்த மாடு இந்த விலை, இந்த மாடு வேணும் அப்படின்னா தாராளமாக கேட்டு பெற்றுக்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சிருக்காங்க. அதனால் நீங்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். 10 மாடுகள் இருக்குதுங்க. ஜெர்சிலே நிறைய மாடுகள் இருக்குது, இளங்கறவை மாடுகளும் இருக்குது அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.